கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கண்கள் திறக்கப்படுவதாக என்ற தலைப்பில் நம்ம மனக்கண் திறக்கப்படணும் என்கிற அந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் பொதுவாகவே கண்கள், நம்மளோட சரீரத்தில் கண்கள் விளக்கு போல இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கண் சரீரத்தின் விளக்கு என்று சொல்லி சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. இதில் என்ன நம்ம கருத்து பார்க்கிறோம் என்றால், நம்மளோட கண் இருளானால் நம்மளோட சரீரம் முழுவதும் இருளாகிறது என்ற அந்த கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக நம்ம எல்லாத்துக்கும் இருப்பிடமாகிய அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற நல்ல ஒரு கற்பனை. அதாவது இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அதுபோல தான் சரீரத்துக்கு இந்த கண் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி, முக்கியமான ஒரு உறுப்பு என்று சொல்லி பார்க்குறோம். அந்த கண் இருளாகக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது வாலிபர்களுக்கு பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லும்போது, உன் கண்களின் வழிகளில் நீ நட, ஆனாலும் இறுதியில் நியாய தீர்ப்புக்கு நீ நிற்கணும் என்கிற அந்த கருத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பிரசங்கி புத்தகத்தை நமக்கு சாலமோன் ராஜா எழுதின புத்தகம். அது உலகம் முழுவதும் மாயை என்ற அந்த கருத்தை வெளியுறுத்துகிறது. ஏராளமான வார்த்தைகள் மாயை என்ற வார்த்தை தான் அந்த பிரசங்கின் புத்தகத்தில் பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய கண் இந்த மாயைக்கு நம்ம ஆத்மாவை ஒப்பு கொடுக்காம நம்மளுடைய கண்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாலிபன் தன் இச்சையின் வழிகளில் எல்லாம் நடக்கலாம், கண்ணின் வழிகளில், கண்ணின் காட்சிகளில் நடக்கலாம் என்று சொல்லி நட, ஆனாலும் முடிவில் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நிற்கணும் என்று சொல்லி அங்கே நம்ம எச்சரிப்பாக பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட சரீரத்தில் செய்கிற நன்மை தீமைக்கு தக்கதாக நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நியாயாசனத்தில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிறகு இந்த கண்களை பற்றி பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, 2 குருடர்கள் அவங்க வழியருகே இருப்பதும் இயேசு வருகிறார் என்பதை அவங்க கேள்விப்பட்டு இயேசுவோட வருகையை கண்டு அவங்க சத்தமிட்டு, இயேசு இயேசு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவங்க சத்தமிட்டு கூப்பிடுறத பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க கூட அவங்கள தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ரொம்ப கூச்சல் போடக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணியிருந்தாலும் அவங்க இன்னும் அதிகமாக கர்த்தரை கூப்பிடுகிறத பார்க்குறோம். அப்படி கூப்பிடும்போது இயேசு அப்படியே நின்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விசாரிக்கிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த குருடர்கள் சொல்லும்போது அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர்களுடைய கண்களை தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உடனே அந்த 2 குருடர்களும் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை அறியாம இருந்தோம், இருள்ல இருந்தோம், அல்லது பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை கிருபையாக பெற்றிருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய இந்த கண்கள் சாதாரண உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இருதயத்துல அல்லது மனக்கண் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த மனக்கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதாவது இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வைத்திருக்கிற கண்களை கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி உள்ளத்துல பிரகாசிப்பிக்க செய்துதான் நம்ம மனக்கண் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம மனக்கண் திறக்கப்படும் போதுதான் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பையும் அந்த ரட்சகரையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த 2 குருடர்களும் கர்த்தரை நோக்கி அவங்க சத்தமிட்டு கூப்பிட்டு பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லும்போது மனதுருகி அவர்களுக்கு பார்வை கொடுத்த உடனே கர்த்தருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை பின்தொடர்ந்து வருகிறோமா? அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருளில் இருந்த நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஆச்சரியமான கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்டுகொண்டோம் இல்லையா? அது பெரிய கிருபை. அப்போ அவருடைய வழிகளில் நடக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம்.
பிறகு இந்த லூக்காக்கு எழுதின லூக்கா சுவிசேஷம் பார்க்கும்போது 24வது அதிகாரத்துல 31வது வசனம் பாருங்க. முதல்ல அந்த எம்மாவு என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 2 சீஷர்கள் வந்து பேசிக்கொண்டே வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவரை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு வேதனையோடு அவங்க இயேசு செய்த நன்மைகளை குறித்து பேசிக்கொண்டே வருகிறாங்க. ஆனா அங்க வந்து இயேசு தரிசனமானார். ஆனா அவங்களால இயேசுவை அறிய முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களோடு இயேசு சம்பாஷித்து கொண்டு வந்தார். ஆனாலும் கூட அவர்களால என்ன செய்ய முடியவில்லை, இயேசுதான் அவர்களோடு பேசுகிறார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய கண்களுக்கு இயேசு மறைக்கப்பட்டிருந்தார் இல்லையா? அப்போ அவங்க இயேசுவை அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட அந்த வசனம், இயேசுவை அவர்கள் அறியவில்லை, இயேசுவை அவர்களால் காண முடியவில்லை. பிறகு அந்த பகுதியில் நடக்கிற ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. இயேசு என்ன செய்தார்? அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அந்த 2 எம்மாவு என்ற கிராமத்தில் உள்ள அந்த 2 சீஷர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த கண்கள் திறக்கப்படுறது அல்லது மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாக இயேசுவை அறிய வேண்டும் என்று இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம்? இயேசுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இங்க வந்து அப்பம் என்று சொல்லும்போது கர்த்தரோட வார்த்தை, அதாவது ஜீவாப்பம் நானே என்று சொன்னார் இல்லையா இயேசு. அப்போ அவருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் வந்து கனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் வந்து தியானித்து, அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து நாம் வாஞ்சித்து இருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழிகளில் நம்மை செம்மையான அவருடைய பாதையில நடத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அது வரைக்கும் அந்த 2 சீஷர்களுடைய அந்த கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுதான் அவங்களோட பேசுறார் என்பதை அவங்களால அறிய முடியவில்லை அல்லது அவங்க இயேசுவை காண முடியவில்லை. ஆனா அவர் ஜீவ வசனத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த அப்பம் பிட்டு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது மட்டும் இல்லை, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்பா ஏசப்பா, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க, எங்களுக்கு பிரகாசமுள்ள ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்களை அப்படி நீங்கள் ரட்சித்திருக்கிறீங்க, எங்களை இயேசுவை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, எபேசியர் புத்தகத்துல பார்க்கும்போது 1வது அதிகாரத்துல அந்த 19வது வசனம் பார்க்கும்போது பவுல் வந்து அவர் ஒரு நாள்ல பவுல் வந்து எப்படியா ஆண்டவர் வந்து சவுலாக இருந்தவரை ஆண்டவர் சந்திக்கிறார் இல்லையா? நீ துன்பப்படுத்தின இயேசு நானே என்று சொல்லி சந்தித்து அவருக்கு அந்த பேரொளி கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்க, அந்த பேரொளியை பார்க்கும்போது காணும்போது தான் அந்த சவுல் வந்து பவுலாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த எபேசியர் புத்தகத்துல அந்த பவுல் அப்படி மாறின பவுல் தான் பாருங்க, அவரை நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு அழகாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய மகா வல்லமை, அவருடைய மகா வல்லமை, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம் இதெல்லாம் நம்ம சரியாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் என்று சொல்லி பவுல் வந்து நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். இது போல்தான் நாம் ஒவ்வொருவரும் கூட நாம் அதை வாஞ்சிக்கணும். அதாவது கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேணும், அதே போல கர்த்தரோட சித்தத்தை அறிந்து அவருடைய வழிகளில் நடக்கணும் என்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அதனால நம்மளோட மனக்கண்கள் கண்டிப்பா திறக்கப்படணும். திறக்கப்பட்ட அந்த மனக்கண்கள் அது மகா பிரகாசமுள்ள மனக்கண்களாக இருக்குமானால் தான் இந்த கடைசி காலத்துல நாம் கர்த்தருக்காக செயல்பட முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும், அல்லது கர்த்தரோட வழிகளில் நடக்க முடியும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும் என்றெல்லாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 30 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சிமியோன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிமியோன் வந்து அந்த நாட்கள்ல இன்னும் இயேசு கிறிஸ்து பிறக்கல, ஆனா தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த
குழந்தையாக இருக்கிற அந்த நேரத்துல ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அழகாக சொல்கிறார் பாருங்க. அதாவது இயேசு வளர்ந்து 30 வயதுலேருந்து 33வது வயசு வரைக்கும் அவர் வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து ரட்சிப்பு அவர் நிறைய பேருக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சரீரத்திலையும் எத்தனையோ பேருக்கு சொஸ்தமாக்கினார். இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அதற்கு முன்பதாகவே இயேசு பிறந்து குழந்தையா இருக்கும் போதே சிமியோனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது பாருங்க. ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனக்கண் யாருக்கு இருந்தது? சிமியோனுக்குள்ள இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல நமக்கும் கூட சிலுவையினுடைய காட்சியெல்லாம் பிரத்யட்சமா ஆண்டவர் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஒரே மாதிரி தான் வெளிப்படுத்துவார்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஆனா அந்த நம்ம பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம் அல்லது வெளிப்பாடை நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த பவுல் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, அதாவது முதலாவது அவர் வந்து தமஸ்குக்கு நேரா கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் புறப்பட்டு குதிரையில போகும்போதுதான் வழியில கர்த்தர் தரிசனமாகி பேரொளிய அவர் கண்டு அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்க யார் என்று சொல்லி அவர் வந்து கேட்கும்போது, நீ துன்பப்படுத்தின இயேசு நானே என்று சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா? தரிசனம் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்டது. கைலாகு கொடுத்து அவரை வந்து எங்க நடத்துறார் ஆண்டவர்? ஆவியானவர் வந்து அனனியா என்ற தன்னுடைய அந்த ரகசிய சீஷன் கிட்ட நேராக அனுப்புகிறார். அந்த அனனியா ஜபம் பண்ணும்போது பவுலினுடைய கண்களிலிருந்து செதில்கள் கீழே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அனனியா அந்த சவுலுக்காக ஜபம் பண்ணும் பொழுது அவனுடைய கண்கள்ல இருந்த செதில்கள் கீழே விழுந்தது. சரி, இதனால என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது பவுல் வந்து பார்வை அடைகிறார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அவருக்கு கண்கள் இருந்தது, ஆனா அந்த பேரொளிய ஜீவ தேவனுடைய அந்த பேரொளி தரிசனமாக பார்த்த உடனே அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பிரகாசமான ஒரு ஒளி இல்லையா? அப்போ அந்த ஒளியை காண முடியாம அவருக்கு கண்கள் குருடாக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சவுல் வந்து தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்தினார் என்பதை அவர் பிறகு அவருடைய சாட்சியில அவரே சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சவுலை பவுலாக கர்த்தர் மாற்றின போது முதலாவது அனனியாவிடத்துல அந்த சவுலை வழிநடத்தி, அதுக்கு பிறகு அனனியா ஜபம் பண்ணும் பொழுது அவனுடைய கண்கள்ல இருந்து செதில்கள் கீழே விழும்போது பவுல் வந்து பார்வையடைகிறார். அது மட்டும் இல்ல, அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சவுல் வந்து அவ்வளவு அவருக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் இருந்தது. ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து அவர் தன்னை அவ்வளவாக தாழ்த்தி என்ன செய்யறாரு? அவர் வந்து எழுந்து ஞானஸ்நானம் பெறுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த அப்போஸ்தல நடபடிகள்ல 9வது அதிகாரம் 20வது வசனம் பாத்தீங்கன்னா, தாமதமின்றி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் ரட்சிக்கப்படுறோம், ஆனா வந்து நம்ம அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு ரொம்ப தாமதமா தான் கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம ரொம்ப தாமதிக்கிறோம் அல்லது கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டப்படுகிறோம். ஆனா இங்க வந்து பவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆலயங்கள்ல போய் பவுல் என்ன செய்திருக்கிறாரு? கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை தைரியமா அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர் பெற்றுக்கொண்டதுனால்தான் அவர் என்ன சொல்றாரு? அந்த பின்னாடி எபேசியர் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல பிரகாசமுள்ள மனக்கண்கள் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரால் சொல்ல முடிஞ்சது. ஆக நாமும் அதை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, இன்னும் கூட நாங்க தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளணும், இன்னும் சத்தியத்தை அறியணும், இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்க வாஞ்சிக்கணும் என்று சொல்லி, கீழ்ப்படியணும் என்று சொல்லி அதிகமாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல 2 பேதுரு, அதாவது பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1 அதிகாரத்துல 5 முதல் 11 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு மனிதன் வந்து பொதுவாகவே
இந்த ஒரு 7 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 காரியங்களும் அவனுக்குள்ள இருந்தா அல்லது அவன் கை கொண்டு நடந்தா இவைகள் அவனுக்கு இருக்குமானால் அவன் ஒரு காலும் இடறி விழுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 7 காரியங்களும் என்ன என்பதை நமக்கு வாசிக்கிறோம். நாம் ஜாகிரதை உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விசுவாசம், அதோடு கூட தைரியம், ஞானம், தேவபக்தி, அதே போல இன்னும் கூட சகோதர சிநேகம், இச்சடக்கம், பொறுமை, அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதுல எது நமக்கு குறைஞ்சாலும் கூட நம்ம இடறி விழுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம அந்த விசுவாசம், கர்த்தர் நமக்கு முதலாவது என்ன செய்யறாரு, ரட்சிக்கப்படும் போது அந்த விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரே கர்த்தர் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், தைரியத்தோடு என்ன செய்யணும், ஞானத்தோடு கூட நம் தேவ பக்தியோடு கூட மற்றவர்களுக்கு நம்முடைய அனுபவத்தை நம்ம சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். கண்டிப்பா அது வரப்போகிற கோபாக்கரைக்கு மற்றவர்களை தப்புவிக்க வேண்டுமானால் நாம் அந்த அன்பை காட்டி தான் ஆகணும். நம்ம மேல ஆண்டவர் இறக்கப்பட்டு அவருடைய அந்த பேரன்பை பொழிந்தருளி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் அன்பு கூர்ந்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ரொம்ப பரிசுத்தம் நல்லவங்க என்பதனால அல்ல. அதனால இந்த ஆண்டவருடைய இரக்கம் அன்பை பற்றி நம்ம சொல்ல வேணுமானா நம்ம அன்பை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம நடந்து கொண்டால் இச்சடக்கம், பொறுமை, அந்த மாதிரி காரியங்கள், அதாவது தேவ பக்தி, ஞானம் எல்லாமே இருக்கணும். அப்போ அதோடு கூட அந்த சகோதர சிநேகத்தோடு கூடிய அந்த தேவ அன்பு அது நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒரு காலும் இடறி விழுவதில்லை. ஆனா இவைகள் இல்லாதவன் எவனோ, அந்த இடத்துல நம்ம வாசிச்சா ரொம்ப நல்ல தெளிவா இருக்கும். இந்த நம்ம சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடனை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம அப்படி கண் இருந்தும் கண் சொருகி போன நிலைமையில நம்ம ஆவிக்குரிய நிலைமையில நடக்கக்கூடாது என்பதுதான் அங்க உள்ள கருத்து. அப்போ நம்ம இந்த மனக்கண்கள் எப்போதும் திறக்கப்பட்டதாக பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண் சொருகி போன குருடனை போல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கனி தர ஒட்டாமல் இருக்காது. அதாவது கனி கொடுக்கிறது என்பது கண்டிப்பா இந்த சொல்லப்பட்ட இந்த 7 காரியங்களும் ஒருவனுக்குள்ள இருந்தா கண்டிப்பா கனி கொடுக்கிற மனுஷனாதான் இருப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம், தைரியம், ஞானம், தேவ பக்தி எல்லாமே, அன்பு எல்லாமே இருக்குமானா நல்ல கனி கொடுக்கக்கூடிய மனிதனாக தான் நம்ம இருக்க முடியும். கனி என்பது ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி சபையில சேர்க்கிறது, அல்லது சபையில வர்றவங்களை விசாரிக்கிறது, அவர்களுக்காக ஜெபம் பண்றது, எல்லாமே அந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். நற்கிரியைகளை செய்யறது எல்லாமே அதுல அடங்கும். அப்போ அந்த நீதியின் கனிகளை நம்ம கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். முடிவுல அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அல்லது நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகிற அந்த அனுபவம் அது பரிபூர்ணமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பாருங்க. அப்போ இந்த பேதுரு எழுதின 2வது நிருபத்துல 1வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த கண் சொருகி போன குருடனை போல நம்ம இருக்காம நம்ம என்ன செய்யணும், அந்த சொல்லப்பட்ட ஆவியின் கனிகள், அதெல்லாம் ஆவியின் வரங்கள் அதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் இருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தோடு கூடிய எல்லா அன்பு எல்லாமே நமக்குள்ள ஏராளமா தாராளமா இருந்து பெருகினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அன்பு இருக்கும், ஆனா அது நாளடைவில் அது நம்ம சோர்ந்து போயிடுவோம், அல்லது விழுந்து போயிடலாம், அல்லது நம்ம செயல்படாம இருக்கலாம். ஆனா அந்த அன்பு பெருகணும். தேவ அன்பு நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட உயிருள்ள நாளளவும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தரோட சித்தம் செய்யணும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் செயல்பாடுகளை நடத்தணும். அப்போ அதற்கு அந்த கண் சொருகி போன குருடனை போல இருந்தா நம்ம கனி கொடுக்க முடியாது. ஆனா நம்ம தெளிவுள்ளவர்களாய், அதாவது தெளிந்த புத்தி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். அவரை குறித்த அறிவை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஞானத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட சித்தத்தை நிறைவேற்றணும். அப்போ நம்ம நித்தியராஜ்யத்துக்கு உள்ள பிரவேசிப்பதற்கு நம்ம பூர்ணமா நமக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கண் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இல்லையா?
அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த கண்கள் நமக்கு இருக்கும், ஆனா ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்காது. அதே போலதான் செவிகள் இருக்கும், நல்ல நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு நல்லா கேட்க முடியும், ஆனா ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது, தேவனை அறிய முடியாது, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய சித்தம் சரியா விளங்காது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருப்போமானால் நாம் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம அப்படி நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தருக்காக பயன்படுத்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும். அதே போல இன்னும் கூட பார்த்தா இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்துல 6வது அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது அங்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் எலிசா. அந்த எலிசா தீர்க்கதரிசி அவர் பாருங்க, அந்த சீரிய படைகள் எதிர்த்து வருகிறது இல்லையா, அந்த படைகளை அந்த இராணுவம் பூரா குதிரைகளோடு எதிர்த்து வருகிறது. அப்போ அவருடைய வேலைக்காரன் பயப்படுறாரு. ஐயோ, அதிகாலமே எழும்பின உடனே பார்த்தா ஒரே சீரிய படைகள் சுற்றிலும் பட்டணத்தை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே அந்த வேலைக்காரன் பயப்படுறாரு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். அப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த தூர தரிசனம் இருந்தது பாருங்க. அந்த ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு எப்போதும் தேவனை நோக்கி அவர் இருந்தது. அப்படினால ஏற்கனவே எலியாவினுடைய அந்த சால்வைய அவர் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சால்வைய அப்படியே அவர் அந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால அவருக்குள்ள அந்த விசேஷித்த தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்தபடினால அந்த வரம் அவருக்கு இருந்தது பாருங்க. அவருக்கு என்ன பார்க்க முடிஞ்சது, அந்த எதிரிகளுடைய படையை விட, அதாவது சீரியருடைய படையை விட நம்மோடு இருக்கிறவர்கள் தான் அதிகம் என்று சொல்லி அப்படி ஒரு பெரிய தரிசனம் அவருக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, ஒரு சின்ன ஜபத்தை தான் அங்க ஏறெடுக்கிறாரு. அப்போ அவர் அந்த சீரிய படை அப்படி வரும் பொழுது அக்னிமயமான ரதங்களால் மலை நிறைந்திருக்கிறத அந்த வேலைக்காரன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, சின்ன ஜபந்தான் எலிசா பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த வேலைக்காரனுடைய கண்களை தேவனே திறந்தருளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை பண்ணும் பொழுது அழகாக அந்த வேலைக்காரனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த வேலைக்காரனும் அந்த தேவனுடைய ரதங்களை, அக்னிமயமான குதிரைகளோடு கூடிய அந்த ரதங்களை, அந்த இராணுவத்தை பார்க்க முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வேலைக்காரனுக்குள்ள ஒரு தைரியம் கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தரிசனம் அல்லது தேவனை அறிகிற அறிவு அல்லது தேவனை குறித்து நம்ம சரியான அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு நமக்கு ஞானம் வேண்டுமானால் நம்ம நிச்சயமாகவே கர்த்தரிடத்துல நம்மை மனத்தாழ்மையோடு நாம் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போலதான் இங்க இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. கண்ணீர், அதாவது பிரசங்கி புத்தகத்துல நம்ம பார்த்தோம், கண்ணின் காட்சிகள் எல்லாம் நட, ஆனாக முடிவுல நியாய தீர்ப்பு இருக்கு என்று சொல்லி. அதே போலதான் இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல 3வது அதிகாரம் 18வது வசனம், அதாவது 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லும் போது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அழகாக அங்க சொல்றாரு. அதுல அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பாருங்க, உன் கண்களுக்கு கலிக்கம் போட ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அது என்ன எதனால சொன்னாரு, அவன் தரித்திரனா இருந்தும் அவனுக்கு அந்த உணர்வில்லை, அவன் தேவனை அறியாம இருந்தும் அவனுக்கு உணர்வில்லாம இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பார்வை அடையும்படி, அந்த இடத்துல ரொம்ப நல்ல தெளிவா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போட ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அது போல நம்ம ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை நமக்கென்றே எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளோட கண்கள் சுத்திகரிக்கப்படணும். பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் எப்படி இருந்தது, புறா கண்களை போல எப்போதும் தண்ணீர் ததும்புகிற ஒரு இரக்கமுள்ள மனதுருகுகிற நல்ல இரக்கமுள்ள தயவுள்ள கண்களாக இருந்தது. அப்போ அவருடைய அழகான கண்கள், அந்த கண்கள்ல இருக்கிற இரக்கம்,
அந்த தயவு அதெல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கிறது. அவர் பார்க்கிறது போல, அதாவது கர்த்தர் மனிதர்களை பார்க்கறது போல நம்ம பார்க்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எப்போதும் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. அதாவது நம்ம என்ன செய்வோம், அடுத்தவங்க மேல இருக்கிற குற்றங்களையே நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஒரு விரல் அடுத்தவங்களை சொல்லும்போது மீதி 3 விரலும் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கோம், நீயும் அதே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. அதனால நம்ம அதாவது பைபிள்ல நம்ம ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. மத்தேயு புத்தகத்துல, மாயக்காரனே நீ உன்னுடைய கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்து போடாம உன் சகோதரனுடைய அல்லது அயலானுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்க வகை பார்க்கிறியே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஆண்டவர் கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியாதா, பதில் சொல்ல முடியுமா? அதனால நம்ம இந்த உயிரோடு இருக்கும் போதே நல்ல ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமானால் நமக்கு நிச்சயமாகவே அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த வேத புத்தகம், அது வேதமே நமக்கு வெளிச்சம் விளக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வேதத்தை அனுதினமும் நாம் பயபக்தியோடு வாசிக்க நம்முடைய மனக்கண்கள், ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல முதல் 2 வசனமும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதி முதல் சொல்லப்பட்டதெல்லாம் என்னது, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான். நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் தொட்டதுமா இருக்கிற அந்த ஜீவ வார்த்தைகளையே, நாங்கள் தொட்டதுன்னா அவர்கள் உணர்ந்து கொண்டது, அவங்க உணர்ந்து கொண்ட அந்த காரியங்களை தான் அவங்க அறிவிக்கிறோம் என்று சொல்றாங்க. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான் நாங்க அறிவிக்கிறோம் என்று சொல்றாங்க பாருங்க. அப்போ அந்த வெளிப்பாடு யாருக்குள்ள இருந்தது, யோவானுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய சீஷர்கள்ல 12 சீஷர்கள்ல ரொம்ப நெருங்கிய நண்பனாக சீஷனாக இருந்தது, கர்த்தரோடையே கடைசி வரைக்கும் இருந்தது யாரு, யோவான் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த யோவான் பத்ரு தீவுல தனித்து விடப்படும் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில அவரை எல்லாரும் கொல்லணும் என்று சொல்லி வகை தேடுறாங்க. ஆனாலும் கூட அவரை கொல்ல முடியல. அப்படிப்பட்ட அந்த யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த கடைசி நாட்கள்ல இனிமே என்ன சம்பவிக்கும் என்கிற எல்லா வெளிப்பாடுகளும் கூட யோவானுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அழகாக சொல்றார், ஆதி முதல் இருந்ததும், ஆதியிலிருந்து இருந்ததே இந்த ஜீவ வார்த்தை தான். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அது தேவனாக இருந்தது. அப்போ அது மாம்சத்துல வெளிப்படும் போதுதான் நமக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஜீவ வார்த்தைய நாங்க அறிவிக்கிறோம். அப்போ நாங்க கேட்டது, நாங்கள் கண்டது, நாங்கள் உணர்ந்ததை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அவ்வளவு அழகாக அவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அதனால உன் கண்களுக்கு கலிக்கம் போட ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நம்மளோட கண்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். அந்த ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நம்ம எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களை நம்ம எடுத்து விட்டா அப்போ மற்றவங்க கண்கள்ல இருக்கிற துரும்ப நம்ம பெருசா நினைக்க முடியாது. பாருங்க, அந்த பாவியான ஒரு ஸ்திரீய எல்லாரும் கல்லெடுத்து எரிந்து அவ பாவி வேசித்தன பண்றா என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன சொன்னாரு, உங்கள குற்றம் இல்லாதவங்க யாரோ அவங்க கல்லறிய கடவர்கள் என்று சொன்ன உடனே எல்லாருமே விலகி போயிட்டாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கதான் செய்யும் மனுஷனுக்குள்ள. அப்போ எல்லாரும் தலை குனிந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய கண்ணோட்டம் நமக்கு வேணும். அதே போல தூர தரிசனம் நமக்கு கண்டிப்பா வேணும். பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது அவர் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன அந்த தேசம், அவர் எந்த தேசத்துக்கு போறாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு அந்த தூர தரிசனம், அதாவது கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி பரம கானான், அதாவது பரலோகத்துக்கு போவதற்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது அந்த தூர தரிசனத்தோடு அவருக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் நமக்குள்ள இருப்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. இங்க முக்கியமான ஒரு பகுதி எண்ணாகம் புத்தகத்துல 24வது அதிகாரத்துல பார்க்கும்போது 3வது வசனம். முதலாவது இந்த பீலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம இருக்கிற அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது பீலேயாம் கர்த்தரோட சித்தம் செய்யாம கர்த்தர் சொல்ற மாதிரி போய் சொல்லாம
மாற்றி ராஜாவை பிரியப்படுத்தி சொல்கிறத பார்க்குறோம். அந்த பாலாக் ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக அவர் வந்து கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது கழுத புத்தி சொல்லுகிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட அந்த பீலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது எப்படி கண்கள் திறக்கப்பட்டதுன்னா அந்த எண்ணாகமம் 24வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்கள். 3வது 4வது வசனத்தில் கண் திறக்கப்பட்ட பிலேயாம் என்று சொல்லுவதற்கு முன்பதாக தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்கள் மேல எல்லாம் ஆவியானவர், தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி, பலமாய் இறங்கினார் என்று சொல்லி பல இடங்களிலும் நம்ம சாட்சியாக வாசிக்கிறோம். அப்போ அதே போல இங்கேயும் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. கண் திறக்கப்பட்ட பின் பீலேயாம் விளம்பினது. தேவ வார்த்தையை கொண்டு அவர் விளம்பினதுன்னா அவர் சொன்னது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அங்க யாக்கோபே உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வர்ணிக்கிறத பார்க்கிறோம். அப்படியானால் அந்த யாக்கோபு வம்சத்துல உள்ள வம்சத்தை குறித்து, அதாவது வந்து யாக்கோபை கர்த்தர் வந்து சந்திக்கும் போது இஸ்ரவேலாக அவர் பெயரிடுகிறார் இல்லையா? யாக்கோபை ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வைத்து அவர் தன்னுடைய ஜனமாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த யாக்கோபு வம்சத்தை பற்றி அங்க தீர்க்க தரிசனம் அவர் உரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் நமக்கு அதிகமான தரிசனங்கள், ஆவிக்குரிய தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த பகுதியில தெளிவாக தெரிகிறது. அப்போ அந்த தண்ணீர்களின் மேல அவனுடைய வித்து பரவும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தூர தரிசனத்தோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது வரைக்கும் பிலேயாம் வந்து கர்த்தருடைய சித்தம் செய்யாம இருக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படலை. தேவனுடைய ஆவி அவர் மேல வரும்போது தான் அந்த அவனோட மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தூர தரிசனத்தை அவர் அங்கே விளம்புகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த யாக்கோபு வம்சத்தில் உள்ள தேவ ஜனத்துக்கு காண்டாமிருகத்தோட பலன் உண்டு என்கிறதெல்லாம் அவர் தெளிவாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம நிதானமாக அந்த பகுதியை ஜபத்தோடு வாசித்தோமானால் நமக்கு தெரியும். அதாவது இன்னும் கூட பிறகு யாக்கோபனுடைய அந்த வம்சத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி பிறகு எத்தனையோ காலங்களுக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தார். அப்ப அவருடைய பிறப்பை குறித்து அவர் முன்னறிவிக்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு தூர தரிசனம், அதாவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாமே எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை அவங்க முன்னறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அந்த பிலேயாம் அங்க குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். அதனால அங்க என்ன நடந்தது என்றால், கண் திறக்கப்பட்ட பிலேயாம் என்று சொல்லிதான் அவரை அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கண்கள் இருக்கலாம், ஆனா மனக்கண்கள் திறக்கப்படாம இருக்கலாம். ஒருவேளை மனக்கண்கள் திறக்கப்பட்டாலும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாம இருக்கலாம். அதனால நம்ம வந்து நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே நாம் கண் சொருகி போனவர்களாக நடக்க முடியாது. கனி கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் நடக்க முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால கண் வந்து சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறதுனால அந்த நம்மளுடைய சரீரம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருந்து நாம் கர்த்தருடைய பாதையில நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.